ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள கார்டனில் உள்ள சில செடி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா 5 மணி பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பிங்க் கலரில் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கனகாமரம் மாதிரி இருக்கும். ஈவினிங் 5 o'clock அப்படியே டான்னு பூத்துரும். சூப்பராக இருக்கும் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா. அப்படின்னு ஒரு நல்ல அழகாக இருக்கும். சாமிக்கு கூட நம்ம பறித்து வைக்கலாம், நம்ம தலையில் வந்து கட்டியும் வைக்கலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து செம்பருத்தி பூச்செடி நிறைய முட்டு விட்டுருக்கு. நிறைய பூ பார்த்திங்கன்னா சாமிக்கு பறித்தது போக செடியிலே இருந்து வாடிலாம் இருக்குது. இன்றைக்கி சாமிக்கு வந்து நிறைய பூ இன்றைக்கி பறித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கீரை செடி, பொன்னாங்கண்ணி கீரை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா வளர்ந்துருக்கு. பறித்து கீரை கூட்டு வைக்கணும். 2 இதில் இருக்குது அந்த பொன்னாங்கண்ணி க்ரோ பேக்கில். இதில் ஒன்று இருக்குது, இன்னொன்று க்ரோ பேக்லேயும் இருக்குது. நல்லா வந்து இந்த க்ரோ பேக்லேயும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மழை இதெல்லாம் பெய்யும் வேறு, நல்லா சூப்பராக இருக்குது. பெரண்டை செடி அப்படியே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளர்ந்து அப்படியே மேலே போயிருக்கு. ஏற்கனவே பெரண்டை பொடி வீடியோ கூட போட்டிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லது பெரண்டை, இந்த மூட்டுக்கு கை காலுக்கு வலிக்கு எல்லா இதுக்குமே நல்லது. செஞ்சு பாருங்கள். பெரண்டை சட்னியுமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது இந்த சாமிக்கான செடி, கதம்பம் இதிலெல்லாம் வச்சுருப்போம். இது கதம்பத்தில் வச்சு கட்டுற வந்து அந்த இலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.